மகாராஜா. ஆனால் பாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் தவணலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இப்ப நாம நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நாடகத்திலே நான் முதல் தற்பார் விஷயமா வந்திருக்கிறேன். நான் யாரு, என் பேர் என்ன சொல்லுகிறேன், கவனமாக புரியணும். நீங்க யாரு யாருன்னு சொல்றேன். உங்க பேர் என்ன? பேர் என்ன? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? லோன் கட்ட காசு இல்லைன்னு கட்டி கொடுத்தா அது வேற பையன் சொல்றது. இது கெச்சி பையன். நீங்க சொல்லுங்க. யாருன்னு சொல்லுகிறேன். பரிவான சந்திரகோலம் சரியான சந்திரகுல வம்சத்துல பிறந்தார். என்னுடைய பேரும் தாரா புகழ்பெற்ற தர்மபுத்திரன் என்று சொல்லலாம். அப்படி நான் தர்மபுத்திர மன்னனாக இருந்தாலும் என் தாயோ குந்தி மந்தார் என்று சொல்லலாம். என் தந்தையோ பாண்டுபுத்திர மன்னன். மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் நீங்க சரியாக எத்தனை பேருக்கு? 5 பிறந்தோம். 5 பேர் சொல்றீங்க. ஆமா. யாரடே? தர்மன். என்ன பழனிக்கு மாலையே போட்டுருக்கிற? என்ன டீ கேக்குறான்? என் தந்தைக்கோ 2 தாரங்கள். உங்க மச்சன் தான் கேட்டாரு. டேய் வாடாங்க. அங்கிருந்து என்ன நாயம்? நான் வரணும். நீ பழகிக்கு போ. மச்சனம் காட்டானா பைசன் காட்டானா? நாங்களே தேவைப்படாத பாத்திரம் மத்தனுக்கு பார்க்க மாட்டோம். இதெல்லாம் வேற ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு. டேய் சரிடா. என் தந்தைக்கோ 2 மனைவிகள். ஆமா. 2 பொண்டாட்டி எப்படி பிச்சு பிச்சா பார்க்க முடியும்? இல்லரா. குந்தமாதேவிக்கு தருமன், வீமன், அர்ஜுனன் 3 பேர்கள் பிறந்தோம். மந்தாராதேவிக்கு என் தாய் சிறிய தாய் மந்தாராதேவிக்கு நகல சகாதேவி 2 பிறந்தார்கள். இப்படி 5 ராஜாக்கள் மன்னராக பிறந்தோம். மன்னராக பிறந்து என் பெரியப்ப மக்கள் கவுரூர் 100 பேர்கள். கவுரூர் வெள்ளை மரத்தில் இருக்கிறாங்க. ஆமா, நம்ம பொறித்துக்கு அது ஊரே கிடையாது. ஆமா, அதனால பெரியப்ப மக்கள் கவுரூராதி 100 பேர். நாங்க சித்தப்பார் மக்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள். 5 பஞ்ச பாண்டவர்கள் கவுரூர் 100 பேர்களும் ஒரு பள்ளிக்கு சென்று பாடங்களை படித்து எத்தனையோ வில்வத்தை, ஆணையாட்டம், குதிரையாட்டம், பந்து விளையாடுவதும் சப்பளம் குடுக்குடு. நான் சப்பளம் கொடுக்க மாட்டேன். கொடுங்க இவனால கடிக்காதப்போ. சப்பளம் குடுக்குற பள்ளிக்கூடத்தில் ஆனா
பார்த்து விளையாட்டு விளையாடும் போது பாண்டவர்களுக்கும் கருணாதைக்கும் பகை ஏற்பட்டு விட்டது. பகை ஏற்பட்ட உடனே பாண்டவர் உயிரோடு வைக்க கூடாது என்று சொல்லி எத்தனையோ கோடான கோடி வஞ்சகம் செய்தார். அரங்கமா மாளிகை கட்டினார். அரங்கமா மாளிகை தப்பித்தோம், 300 மங்கலம் சென்றோம், பாஞ்சாலி நிறுவனம் முடித்தோம். அப்ப பாண்டவர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி தந்திர மார்க்கமாக தாளம் மேளத்துடன் சிறிய தந்தையாகி விகர மகாராஜர் விட்டு அஸ்லாபுரம் கூட்டிட்டு வந்தோம். ஆமா, அஸ்லாபுரம் கூட்டிட்டு வந்து சும்மா விட்டானா சூது சொக்கட்டான் ஆடினார். சூது சொக்கட்டான் ஆடி நாடு நகர நவநீதி செங்கோல் உப்பு சட்டு வருவோம் ஆளும் படை அனைத்தையும் தோற்கடித்தோம். தோற்கடித்து 1வது சூரியவனம், 2வது 12 வீடு வனத்திலே திரினோம். ஒரு வீடு அஜ்ஞாத வாசம். அஜ்ஞாத வாசம் என்றால் யாரு கண்ணுக்கு பாண்டவன் சில அகப்படாமல் இருக்கணும். பாண்டவன் கண்டுகிட்டா. ஆமா, இன்னும் 12 வீடு வனச்சஞ்சாரம். அதனால அப்படி 12 முடிஞ்சு 14 பிறந்து வந்தால் பங்குல பிரகாரம் பாதி ராட்சி தருகிறேன் சொன்னான். அதனால 1வது சூரியவனம், 2வது ராமர் சிவனம், 3வது முருகமாரி சிவனம், 4வது காலமகாரி சிவனம், 5வது சைந்துவனம், 6வது காமதேவரிவனம், 7வது கந்தர்வனம், 8வது குருமரி சிவனம், 9வது ஓமர் சிவனம். ஓமர் சிவனத்திலே கால் அடி எடுத்து வச்சோம். ஆமா, கால் எடுத்து வச்ச உடனே அந்த 9வது இருக்கக்கூடிய ஓமர்ச்சி சொன்னார், யாரப்பா ராஜ முடிந்த மன்னராக இருக்கிறீங்க, என்னுடைய நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க யாருன்னு சொல்லி எங்களை கேட்டா, நாங்களும் பாண்டவர்கள் பெரிய மகள் கௌரவநாதிகளுக்கு நாடு நகரத்தில இழந்து இப்ப நாங்க வனச்சஞ்சாரம் வந்திருக்கிறோம். அப்ப அந்த ஓமர்ச்சி சொன்னார் 3-12 36 வருடம் ஆனாலும் துரியோதனனுக்கு நாடு போறதில்ல, நாடு கொடுப்பதில்லை. ஐவரில் ஒருவன் அருந்தவன் போகணும், பஞ்சவரில் ஒருவன் பாசிபதம் பெற்று வரணும். அப்படி பெற்று வந்தால் பங்குல பிரகாரம் பாதி ராட்சி அவனை போய் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓமரிசி சொன்னார். ஓமரிசி வார்த்தை கேட்டு அப்ப அருகாமலையுடைய மாமனர் இருந்தார். வைகுண்டத்து வேதமாக கண்ணன் பரந்தாமனும் அருகாமல் இருந்தார். அருகாமல இருக்க உடனே நான் சென்று வெள்ளிங்கிரி சென்று தவம் புரிஞ்சு வர்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என் மாமனாக விளங்கக்கூடிய வைகுந்த வாசன் என்ன சொன்னார், ஆனா தர்மநந்தனா நீ வரத்துக்கு போவ, வரம் பெறுவ, வர்ற வழியில யாராவது கேட்டா நீ தானமா கொடுத்து வந்துருவ, தகுதி இல்ல அப்படின்னா. அப்ப எங்களுடைய வீமன் என் தம்பியாக விளங்கக்கூடிய மதம் கொண்ட வீமச்சன் நான் போறேன் மாமா, நான் போறேன் மாமா அப்படின்னா என் தம்பியாக விளங்கக்கூடிய மதம் கொண்ட வீமன். அப்ப என் மாமன் கேட்டார், வீமா நீ வெள்ளிகிரி செல்லி எப்படி தவம் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டார். இதோ கையில் இருக்கக்கூடிய கதாயுதம், அந்த கதாயுத தலை கீழே ஊனுவேன், என் பெருவரலால ஏறி நின்று நான் வரம் பெறுவேன், வடம் கொடுத்தால் பாப்பேன், இல்லைன்னா வெள்ளிங்கிற மலையை தூள் தூள் ஆக்கி விடுவேன். ஆமா, அப்படின்னு வீமன் சொன்னா நீ சாப்பாட்டுக்கும் சண்டைக்கு தான் லாக்கி, சாப்பாடு உனக்கு வரம் பெறுவதற்கு தகுதி இல்லைன்னா. நகுல சகாதேவர்கள் இருவரும் சிறுப்பாளர்கள். அப்போ பார்த்திபன் அர்ஜுன் இருந்து கொண்டு மாமா நான் போறேன் மாமா அப்படின்னா, அப்ப நான் என்ன செஞ்சேன், கையை தட்டி நகித்தேன். ஏண்டா அர்ஜுனா, உருளகி சீலை கட்டிட்டா கூட ஆனா பெண்ணா அவுத்து பார்க்கக்கூடியவன், நீ பெண்ணாசை உடையவன், நீ போய் வரம் பெறுவதாவது நம்ம கௌரவ ஜெயிப்பதாவது அப்படின்னு நான் கையை தட்டி நகித்தேன். அப்ப என் தம்பி பார்த்திபனுக்கு அகோரமான கோபமாகி என் மீது கோபித்து சரியட்ட மாமன் முறையிட்ட வார்த்தை சொன்ன. சரியட்ட மாமன் முறையிட்ட வார்த்தை பேசுறதுனால என் மீது கோபித்து வடக்கே சென்ற அர்ஜுனன் இன்னுமே வர காணோம். வீடு திரும்பவில்லை, இன்னும் வரல. கோபத்தை கொண்டு வடக்கே போன அர்ஜுனன் வீடு திரும்பவில்லை, இன்னுமே வரல. அர்ஜுன் இல்ல, தர்மராஜன் பாண்டவரே இல்லை. அதனால நான் ஆலோசனை செய்வதாக இருந்தா என்னுடைய மனைவி மாலையிட்டு மனமடித்த பாஞ்சாலி அந்த புறத்தில் இருக்கிறான். ஆமா, அவளை கூட்டியா என் மாமனே ஆலோசனை கேட்கணும்.